திவ்யா யார் வந்திருக்கான்னு பாத்தியா? என்ன மச்சான் பார்த்துட்டு பேசாம போறா? வரேன் இருடா. திவ்யா வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்ல மாட்டியா? அவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவனை பார்த்தாலே அவர்ஷனா இருக்கு. அவன் அனுப்புங்க. ஐயோ நான் கூப்பிடல, அவனாதான் வந்தான். வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி போன்னு சொல்ல முடியும்? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவனை வெளியே அனுப்புங்க. எனக்கு அவனை பார்த்தாலே வாமிட்டா வருது. ஏய் அவன் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கான். ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறம் போயிடுவான். அது வரைக்கும் இருக்கட்டுமே. ஓ காட், 1 வீக்கா? நோ வே. அவன் பேச்சும் அவன் கெட்டப்பும். இங்க இருக்கிறது டபுள் பெட்ரூம் தான். ஒண்ணுல நீங்க இருக்கீங்க, இன்னொன்னுல நான் இருக்கேன். ஹால் சும்மா தானே இருக்கு. ஹால்ல ராகுல் படுப்பான். ராகுல் கூட தூங்கி இவன் டிசீஸ்லாம் ராகுலுக்கு பரவிடுச்சுனா? சரி நான் அதான் சொல்லி சமாளிக்கிறேன். மச்சான் அதான்டா இந்த மட்டன் கிட்டன்லாம் எங்க வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருந்தா. நான் நல்லா நெய் போட்டு கேட்டுட்டியா? ஓ எல்லாமே கேட்டுட்டியா? ஐயோ மச்சான் நான் அவகிட்ட எப்படியா நான் பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா? ஏன் டிசீஸ்ல உங்க நாய்க்கு ஒட்டிக்கிறதுக்கு உன் பொண்டாடிக்கு என்ன பார்த்தோன்னா வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னா வாமிட்டு வரக்கு நான் பப்ளிக் டாய்லெட்டா? டேய் நான் பேசி சரி பண்ணிடுறேன். இனிமே நீயே சொன்னாலும் நான் இந்த வீட்டுல டேய் டேய் பாய். டேய் இரா பேசி சரி பண்ணலாம்டா. டேய் மச்சான் சொன்னா கேளு. டேய் என்னடா அண்ணா மனசு மாறிட்டா மச்சான். என்னம்மா? உங்க பேக் எடுத்துட்டு போயிடுங்க. அதுல இருக்கிற டிசீஸ் கூட ராகுலுக்கு தொத்திக்கும். டேய் இதுக்கு பேசாம விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டுருங்கடா. நீ ஏன்டா கலங்குற? அவ தங்க வைக்கலாம் என்னடா? இதே பிளாட்ல நான் உன்னை தங்க வைக்கிறேன்டா. தம்பி நீ என் ரூம்ல தங்குறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ராத்திரி 12:30 மணிக்கு மேலதான் விஸ்வாயர் ஆபீஸ் முடிஞ்சு இங்க வருவாரு. அதுக்கு மேலதான் நீ இங்க வரணும். வந்துடலாம். சேட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போவார். சரி அதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிடலாம். இதுக்கு நடுவுல நீ எவ்வளவு மணி நேரம்னாலும் தூங்கிக்கலாம். இதுக்கு நடுவுல 1 மணி நேரம் தானே இருக்கு. அதான் 1 மணி நேரம் இருக்குல்லடா. டேய் அண்ணிடா வணக்கம். வை இது மட்டும் தான்டா கேட்காமையே கிடைக்குது. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. சைடிஸ் உங்க அப்பா எடுத்துட்டு வருவான். எடுத்துக்கிட்டு வரங்க. ஒரு வாட்ச்மேனே உன் பொண்டாட்டியை அடிச்சு கண்ட்ரோலா வச்சிருக்கியா? நீ என்னைக்காவது உன் பொண்டாட்டி அடிச்சிருக்கியா? இல்லையடா. சில பொண்ணுங்க அணைச்ச அடங்குவாளுக, சில பொண்ணுங்க அடிச்சாத அடங்குவாளுக. இதுல உன் பொண்டாட்டி 2வது ரகம். பொண்டாட்டி அடிக்கிறது தப்பு இல்லையாடா? பசங்க தப்பு பண்ண வாத்தியார் அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்க. நீ உன் பொண்டாட்டிய அடி, அப்பதான் அவ உன் கண்ட்ரோலுக்கு வருவா. இன்னைக்கு நான் அவளை அடிக்கிற அடியில அவ என் அடிமை ஆகணும். பாருண்டி இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கு. ஏய் ராகுல் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது? உனக்கு புருஷன் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது? நாய் கூடவே சாப்பிடுற, நாய் கூடவே டிவி பாக்குற, நாய் கூடவே படுகிற. அதுக்கு நீ நாய் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்லடி. நாய் தானே சொல்லாத. அப்புறம் அதுக்கு ராகுல்னு பேர் இருக்கு. இன்னொரு வாட்டி நாய்னு சொன்ன கொன்னுடுவேன். ஏய் நீ என்ன கொல்லுவியா? நான் உன் நாயை கொன்னுடுவேன். ஏய் ராகுலே அடிக்கிற? ஆமாண்டி. புருஷனையும் அடிக்கிறியா நீ? என்ன நினைச்ச? எங்க போனா? சொல்றா மச்சான் நீ சொன்ன மாதிரி அவளை அடிச்சிட்டேன்டா. வெரி குட். இதே மாதிரி டெய்லி காலையில 2 அடி, மத்தியானம் 4 மிதி, ராத்திரிக்கு 6 குத்து. சூப்பர். பொண்டாட்டி உன் கண்ட்ரோலுக்கு வந்துருவா. டேய் டெய்லி அடிக்கவா? ஒரு அடிக்க அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. கண்ணை திறக்கல, மூச்சு வருதான்னு பார்த்தா வரல. கை கால் ஜில்லுன்னு இருக்கு, எனக்கு பக்குன்னு இருக்கு. டேய் செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. டிப்ஸ பப்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டானே, இப்படி பப்பே மாதிரி எடுத்துக்கிட்டானே. எங்க ஆளை காணா? விரட்டி அடிச்சிருப்பான் போல இருக்கே. வீடே கந்தரகோலமா கிடக்குது. இவ்வளவு கோவத்தை வச்சுக்கிட்ட இவ்வளவு நாளா அமைதியா இருந்தேன். எங்கடா? என்னடா? டேய் ஆத்தடி ஆத்த. மச்சான் டேய் என்னடா மச்சான்? சரி அழுவாத. இங்க பாரு, முத கொலையில அப்படித்தான் இருக்கும். கோன் இருக்கு, ரொம்ப இருக்கு. அப்படியே பீஸ் அறுத்து உள்ள போட்டு மூட்டை கட்டி கூவத்துல தூக்கி போட்டு போயிடலாம். எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா
பாடி எங்க? பாடியா? ஏன்டா? டேய், உனக்கு ஃபோன் பண்ணி முடிச்சிட்டு கடைசியா ஒரு தடவை உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்னு இவ்வளவு தண்ணி எடுத்து தெளிச்ச மச்சான். சுனாமி மாதிரி எந்திரிச்சு சொலட்டி சொலட்டி அடிச்சா மச்சான். ஓ காட், அப்ப அவதான் ஒன்னு அடிச்சிருக்கா. ஏன்டா இவ்வளவு நேரம் அதைத்தானடா சொல்லிட்டு இருந்த? மச்சான், இனிமேதான் மச்சான் நீ சேஃப்டியா இருக்கணும். பொண்டாட்டு புருஷனை ஒரு தடவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க, தென்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இனிமே வீட்டுல இருக்கப்ப என்ன பண்ற? மண்டையில ஹெல்மெட் போட்டுக்கிறேன், காலுக்கு பேடு போட்டுக்கிறேன், கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிறேன், முடிஞ்ச ஆப்டம் கார்டு வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் எங்க வேணா அட்டாக் பண்ணுவான் மச்சான். கண்ணத்தோட நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அவன் மேல பயிரங்கமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறான். போலாம் மச்சான், அவ வந்துட்டா போல இருக்குடா. போ போ போ. நீ போ மச்சான். நானா போறேன்டா. சேஃப்டிக்கு வச்சுக்கோ மச்சான். நான் உன் பொண்டாட்டியா எமோஷனல பர்ஃபார்ம் பண்ணிட்டுனா உனக்கு எது வருத்தம் இல்லையா? வருத்தமே பட மாட்டேன். நான் அவளாண்டு பாக்குறேன்டா. என்னாச்சு மச்சான்?